இப்போ போக்குவரத்து கழகத்துல தொழிலாளர் பற்றாக்குறை இருக்குது. இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலைப்பொருள் அதிகமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று பழுதடைந்த பேருந்துகள் அதிகமாக இயங்குது. இதுக்கு எதிராக சிஐடி ஏதாவது போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு சரிபாதிக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓடுவதற்கு தகுதியற்றவை. அதனுடைய வயசு முடிஞ்சு போச்சு. 6 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஓடியாச்சு. அது நிறுத்தணும். நிறுத்திட்டு அந்த இடத்துல புது பேருந்து விடணும். ஆனா விடாம வச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் இழப்பெல்லாம் ஆகி போச்சு, கொஞ்ச நாள் பஸ்ஸே ஓடல, ஆகவே நாங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ஓடுது. ஆகவே இதுக்கு புது பேருந்து என்று பல வருடங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 50 பஸ் வரும், 500 பஸ் வரும், 200 பஸ் வரும். ஆனா இதெல்லாம் அவங்க சொல்ற அடிப்படையில வந்தது கிடையாது. அறிவிப்போடும் இருக்கிறது. இந்த புதிய பேருந்துகளை வருவது என்பது மிக மிக அவசியமான விஷயம். அதுக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்கி முன்னுரிமை அடிப்படையில் பேருந்துகளை வாங்கணும். பழைய பேருந்தை மாற்றணும். 1. 2, பேருந்துகள் பழுது பார்க்கப்படணும். பேருந்துகளுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் தேவை, வீக்லி மெயின்டெனன்ஸ் தேவை, மந்த்லி மெயின்டெனன்ஸ் தேவை. இந்த மாதிரி பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா போக்குவரத்து தொழில் சிறப்பா இருக்காது. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அது எதுவுமே இல்லை. 2 காரணம். 1, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. 2, டூல்ஸ் கிடையாது. 3, போதுமான தொழிலாளி கிடையாது. இந்த காரணங்களினால் பேருந்தினுடைய பழுதுபார்ப்பு வேலைகள் பாதிக்கப்படுகிறது. அதனால விபத்து நடக்குது, அதனால பிரேக் டவுன் நடக்குது, அதனால உரிய நேரத்தில் வண்டி எடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக பேருந்துகளை மாற்ற வேண்டும். போக்குவரத்து கழகங்களுக்கு இப்படிப்பட்ட சிரமம் இருக்கிறது. நிர்வாகத்தின் காரணமாக, நிர்வாகத்தின் கோருபடி காரணமாக இப்படி எல்லாம் பல சிக்கல் இருக்கிறது என்றாலும் கூட இந்த போக்குவரத்து கழகங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை. அதை நம்ம மறந்துட்டு போக்குவரத்து தொழிலாளியை காயப்படுத்தக்கூடாது. போக்குவரத்து கழகங்களை நாம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அதிகாரிகள். உடனடியாக போக்குவரத்து கழகத்தை பலப்படுத்தணும். பேருந்துகளை கொண்டு பலப்படுத்தணும். அது நம்முடைய பொருளாதாரத்துக்கு, சமூகத்துக்கு தேவை. அரசு செய்ய தவறிக்கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு.